ஸோ ஹாய் பிரதர். ஸோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஹலோ சார், வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஸோ நம்ம சையத் டோஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லிடுங்க பிரதர். சையத் டோர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வல்சராத்தில் இருக்குது. டுவர்ட்ஸ் ஆஃப் வடபழனி போரூர் ரூட் போகிற ரூட்டில் இருக்குது. உங்களுக்கு லேங்கர் பில்டிங் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸ். அது தாண்டினோடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் இருக்குது. போரூர் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேமெக்ஸ் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ எப்பயுமே நம்ம வந்தாலும் பார்த்தீங்கன்னா டோஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ இந்த வாட்டி வந்து என்ன பிரதர் பார்க்க போகிறோம்? இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆஃபர்ஸ்? ஆமாம், February 15th வரைக்கும் கொடுக்கலாம் ஆஃபர்ஸ் உங்களுக்கு. ஓகே. ஸோ அக்யூமேட் பார்ப்போம். நிறையா கஸ்டமரோட ரெக்வஸ்ட் வந்தால நான் இன்னொரு 15 days வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், 15th of February வரைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ மக்களுக்காக வந்து ஆஃபர்ஸ் கஸ்டமர்ஸ்க்காக ஈஸியாக வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன டோஸில் வந்து பார்க்க போகிறோம்? கஸ்டமர்ஸ்க்கு வந்து டோஸ் பார்க்குற முன்னாடி என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட்லேயே வந்துட்டு லோயஸ்ட் ப்ரைஸில் விற்கிறேன். நீங்கள் இந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் வந்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. இப்போது 15,000 rupees டோர் 19,000 rupees ஒருத்தர் கஸ்டமருக்கு விற்றுருக்காங்க. ஆமாம், விற்றுருக்காங்க. கஸ்டமர் வந்து அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், தயவுசெய்து ஏமாறாதீங்க. சையத் ஸ்டீல் டோருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க, ப்ரைஸ் குவாலிட்டி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன இடத்துலலாம் இப்போ ஷோரூம் திறந்துட்டு வராங்க. தே ஆர் நாட் ஃபிளெக்சிபிள் அபவுட் ஆஃப்டர் சர்வீஸ். அவங்களுக்கு ஆஃப்டர் சர்வீஸ் அவங்களால பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ரேட்ல வித்துட்டு ப்ராஃபிட் வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் அப்புறம் ஃபிளெக்சிபிள் சர்வீஸ் பண்ண முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கணும். ஒரு டோர் வாங்கினீங்கன்னா சர்வீஸ் பற்றி கேட்கறோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா கேளுங்க. இங்கே வாங்குற ஆள்கிட்டயோ ஸ்பேர் பார்ட்ஸே இருக்கா, அந்த வர வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அப்படி என்கிட்ட கிடையாது. என்கிட்ட 24/7 உங்கள்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஓகே. சர்வீஸ் எதுவும் இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. உங்களோட ஹார்ட் அண்ட் மணியோட வேஸ்ட் பண்ணாதீங்க. கஸ்டமருக்கு டேம் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் வாங்குறீங்க, போறீங்க, ரேட்டு கேட்குறீங்க, டபுள் த ரேட் வாங்கிட்டு போயிடுறீங்க, ஏமாந்துடுறீங்க. 15,000 டோரை 19,000 கஸ்டமர் வாங்கிட்டு ஃபோனில் என்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு, நான் வந்து வாங்கிட்டேன் பை, இந்த மாதிரி பணம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் செகண்ட்ஸில் அவங்க ஹார்ட் அண்ட் மணிலாம் பூரா போயிடுச்சு. ஸோ வந்து ராங் பிளேஸில் வாங்காதீங்க. நீங்கள் இங்கே கோயம்புத்தூர்ல இருங்க, திருப்பூர்ல இருங்க, ஈரோடுல இருங்க, திருச்சியில இருங்க, தஞ்சாவூர்ல இருங்க, நீங்கள் கன்னியாகுமரியில கூட இருங்க. ஓகே. உங்களுக்கு வீட்டுக்கு டோர் வந்துடும். டோர் டெலிவரியே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே. எங்கிட்ட பசங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க இருக்காங்க. உங்கள் சர்வீஸ்க்கு அடுத்த நாளே வந்துடும், அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. சர்வீஸ் பற்றி எதுவும் இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு. எல்லா கடைக்காரன் வந்துட்டு சர்வீஸ் பற்றி பயமுத்துவாங்க. சர்வீஸ் பற்றி பயமுத்துனா அது யார் நெகட்டிவ் ப்ராடக்ட் தான். தே டோன்ட் ஹேவ் பாசிட்டிவ் ப்ராடக்ட். என் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ப்ராடக்ட். எல்லாமே வாஞ்சை லாக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, பிராண்டட் லாக்கிங் சிஸ்டம்ஸ். நீங்க ஜஸ்ட் ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த் அது கெட்டே போகாது, அது பாட்டு கிடக்கும் உங்களுக்கு. ஸ்பேர் பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா 24 hours அவைலபிள் எங்ககிட்ட இருக்கு. இதுவும் நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு 5 years வாரண்டியோட இருக்கு உங்களுக்கு. இது பாக்குறீங்கன்னா நீங்க கமாண்டர் டோர். இது வந்து காப்பர் ஃபினிஷ் கமாண்டர், ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும் டோர் உங்களுக்கு. லக்ஸரி டோர் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சைஸ் இருக்கு. 3.5 அடி 3.5 கேள் இருக்கு, 4 கேள் இருக்கு, 5 கேள் இருக்கு. இந்த சைஸ் எங்ககிட்ட இப்போதான் லேட்டஸ்டா வந்து காப்பர் ஃபினிஷ்ல டோர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நேர்ல வந்து குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம். நேரில் 99% கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமரோட ஃபீட்பேக் பார்த்துட்டு எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு என்னோட டோஸை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் யாரும் சொன்னதில்லை. 99% உங்களுக்கு பக்கா ஒரு குவாலிட்டி இருந்தால் சேல் பண்ணும், இல்லை நான் சேல் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஆஃபர்ஸ் நீங்கள் கேட்டீங்க, அந்த ஆஃபர்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். காம்போ ஆஃபர் சொல்லி February 15th எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். காம்போ ஆஃபர்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 4 கேள் கிளாஸ் டோர். இது 4 கேள் இது பார் ஹேண்டிலோட வருது. இந்த டோர் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் டோர் 4 கேள் கிளாஸ் டோரு, 3 அடி டோர் பெட்ரூம் டோர் 2 சிங்கிள் லாக்கு, ஒரு வந்து 4வது டோர் பாத்தீங்கன்னா மல்டி லாக்கு. மல்டி லாக்கு பேக் சைட் டெரஸ் பால்கனிக்கு போடுறது, கிச்சன் சைட் போடுறது. அது 7க்கு 3 சைஸ் மல்டி லாக் டோர். மொத்தம் 4 டோர் காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு. எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1,13,000 rupees டோரு, உங்களுக்கு 95,000 rupees இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சூப்பர் ப்ரோ. 95,000 இன்க்ளூடிங் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் காம்போ ஆஃபர் உங்களுக்கு. 1,13,000 rupees. இந்த காம்போ ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே கிடையாது. கிளியரா சொல்லிடுறேன் கஸ்டமருக்கு. ஏன்னா கஸ்டமர் எங்களுக்கு கம்யூனிகேஷன் கேப் வரக்கூடாது. மொத்தம் 3 மாடலுக்கு 4 அடி கிளாஸ் டோருக்கு நான் காம்போ ஆஃபர் தர முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மாடல், செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாடல், இந்த மாடல் காம்போ ஆஃபர் இருக்கு. 3வது பாத்தீங்கன்னா இந்த மாடலுக்கு இருக்கு. சப்போஸ் கஸ்டமருக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு, மெயின் டோர், இந்த மாடல் பெட்ரூம் டோர் பிடிச்சிருக்குன்னா நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாடல் பிடிச்சிருக்கு எனக்கு, மெயின் டோர், இந்த மாடல் பெட்ரூம் டோருக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம்.
ஓகே ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு சூப்பர். இது காம்போ ஆஃபர் February 15, 2025 வரைக்கும் தான் எங்கிட்ட இருக்கு. நீங்க இங்க விசாரிச்சுக்குங்க, இந்த குவாலிட்டியில இந்த பிரைஸ்ல எங்குமே கிடைக்காது. கீழே SS 304 கிரேட் இருக்கு உங்களுக்கு, துருப்பிடிக்க சார்ஜ் கிடையாது, மல்டி டைம் வாஷ் பண்ணா கூட ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. மெயினா பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நிறைய வாட்டி எல்லாம் யூடியூப் சேனல் நான் சொல்லியிருக்கேன், உங்க சேனல் மூலியமா இன்னொரு வாட்டி சொல்றேன் நான் உங்களுக்கு, கஸ்டமருக்கு உள்ள RCC போடக்கூடாது. RCC போட்டீங்கன்னா உங்களுக்கு டோர் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஏன் கிளைம் பண்ண முடியாதுன்னா, இதுக்கு டோர் இருக்கு, இது 5 வருஷம் வாரண்டி இருக்கு, ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா நான் கையிட்டி புது டோர் போட்டு கொடுக்கணும். இப்போ நீங்க RCC போட்டீங்கன்னா எப்படி நான் டோர் கழட்டுவேன்? சப்போஸ் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த மாடல் நிப்பாட்டிட்டேன், வேற மாடல் வருது, சோ நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசக்கால் கழட்ட முடியாது, வாசக்கால் கழட்ட வேண்டாம், டோர் மட்டும் மாட்டிக்கலாம் சொல்லி மத்த கடைக்காரன் சொல்றாங்கன்னா அது ராங். அது வாசக்கால் ஒரு கலர்ல இருக்கும், டோர் ஒரு கலர்ல இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா டே பை டே எவ்ரி மாடல் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குனால புல்லட் ராட் ஆங்கர் போல்ட் போட்டு தான் மாட்டணும். 5 இன்ச் ஆங்கர் போல்ட் வரும். இப்போ லேட்டஸ்டா தஞ்சாவூர்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாரு, பை ஆங்கர் போல்ட் போட்டு மாட்டினா திருட வந்து திருடிடுவான், நமக்கு எழுட்டிடுவான்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு அன்ப்ரொஃபஷனல்ஸ், இதெல்லாம் கஸ்டமருக்கு சொல்றது ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது, நெகட்டிவ் பேசுறவங்ககிட்ட எல்லாம் தயவுசெய்து தூரமா. ஸோ கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் பத்தி பிரைசிங்ல உங்க ஹார்ட் அண்ட் மணியை நீங்க வந்துட்டு உங்க ஹார்ட் அண்ட் மணி நீங்க தயவுசெய்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, இங்கே போய் ஏமாறாதீங்க. பிரைஸ்ல வந்துட்டு காம்போ ஆஃபர் கொடுக்குறேன். அதே மாதிரி 3க்கு 7 கூட காம்போ ஆஃபர், 3.5 கேள் கூட காம்போ ஆஃபர் தரேன் உங்களுக்கு. அந்த என்ன டோர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 3.5 கேள்ல காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. 3.5 கேள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர் இருக்கு 3.5 கேள். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 கேள் டோர் 1, 3க்கு 7 டோர் பெட்ரூம் டோர் 2, ஒரு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது மல்டி லாக் டோர் 3க்கு 7 1 பால்கனி டெரஸ்க்கு போடுறது. காஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா 95,000 rupees வரும். நான் உங்களுக்கு 75,000 rupeesக்கு கொடுக்குறேன். ஓகே ப்ரோ, இப்போ உங்களால எப்படி ப்ரோ இவ்ளோ கம்மி பிரைஸா கொடுக்க முடியுது? என்ன ரீசன்? மெயின் திங் பாத்தீங்கன்னா காம்படிஷன். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்க ஹார்ட் அண்ட் மணி ரெஸ்பெக்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஈஸியா வாங்குறதுக்கு ப்ராடக்ட். புரியுது, ஓகேங்களா? ஈஸியா வாங்குறதுக்கு ஒரு ப்ராடக்ட் அவேர்னஸ்க்காக. மெயின் திங் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரம் சொல்றாங்க. மரத்துக்கு ஸ்டீல் டோர்ஸ்க்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்டீல் டோர் நீங்க வாங்குறீங்கன்னா டர்மேட் இஷ்யூஸ் வராது. டர்மேட் இஷ்யூஸ் வந்து வெறும் ஃப்ரேம்ல மட்டும் வராது, உங்களுக்கு உடன் ஃப்ரேம்ல மட்டும் வராது, உங்க பில்டிங்கே சாப்பிட்றோம். டர்மேட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து டர்மேட் தான், பில்டிங்கே சாப்பிட்றோம் உங்களுக்கு டர்மேட் இஷ்யூ. செகண்ட் பாத்தீங்கன்னா டர்மேட் இஷ்யூ வந்துருச்சுன்னா நீங்க வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அது திருப்பி ரிப்பீட்டா தான் வரும் உங்களுக்கு டர்மேட் ப்ராப்ளம். செகண்ட் பாத்தீங்கன்னா திருட்டு போகாது. ஓகே, திருட்டு போகாது. மல்டிபிள் லாக் இருந்தாலும் அவன் திருப்பினா கூட திரும்ப. ஆமா, ஏன்னா நம்மளது 14 கேஜ் டோர் உங்களுக்கு ஹெவி டியூட்டி. மத்தவங்கலாம் பாத்தீங்கன்னா 18 கேஜ் தான் விற்கிறாங்க. 18 கேஜ் தான் விற்கிறாங்க. இது 14 கேஜ் ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா மோல்டட் ஃப்ரேம். மோல்டட் ஃப்ரேம் நீங்க செவில மாட்டின பிறகு நீங்க இப்படி தட்டினீங்கன்னா சவுண்ட் அரெஸ்ட் ஆயிரும். நீங்க கலவை போடணும் அப்படின்லாம் சொல்லி அவசியம் இல்ல. இல்ல இந்த மாதிரி சவுண்டே வரக்கூடாதான் நீங்க POP பேரஸ் ஆஃப் பாரிஸ் ஃபால் சீலிங் போற பேரஸ் ஆஃப் பாரிஸ் இல்லைன்னா ஃபோம் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் நீங்க. ஆனா கலவை போடாதீங்க உங்களுக்கு. இந்த மாடல்ல ஒண்ணு இருக்கு எங்கிட்ட காம்போ ஆஃபர்ல. மொத்தம் ஒரு டோட்டல் 3 மாடல் காம்போ ஆஃபர் கொடுக்கலாம் இதே பிரைசிங்ல உங்களுக்கு. ஆமா, டீடைல் ஒண்ணு தெரியும்னா நீங்க ஷோரூம் வந்து குவாலிட்டி செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேர்ட் பாத்தீங்கன்னா அந்த மரம் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன், என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மரம் வந்து நம்ம ஃபியூச்சர் பசங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் ஆக்சிஜனுக்காக. எல்லாரும் மரம் கட் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பா வீல் ஃபேஸ் ஆக்சிஜன் ப்ராப்ளம். கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு உங்க சேஃப்டிக்காக வீட்டு வெளில ஒரு மரம் வச்சீங்கன்னா நீங்க கட்டுறதுக்கும் 1 வருஷமா 1.5 வருஷம் நீங்க கட்டினீங்கன்னா கண்டிப்பா க்ரோ ஆயிரும். அது உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமா கொடுக்கும். நீங்க கார் அந்த நிழல்ல நிப்பாட்டலாம், நீங்க என்ஜாய் பண்ணலாம் அந்த வெதர் கண்டிஷன்ஸ். உங்களா ப்ரீதிங் இப்போ ஒரு நீம் ட்ரீ வச்சீங்கன்னா கூட ஆக்சிஜன் லெவல் அதிகமா வரும், ஸ்மெல் நல்ல உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பாக்டீரியாலாம் வராது உங்க வீட்டுல. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து மரம் சொல்லிட்டு போனீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு ரொம்ப நம்ம பசங்களுக்குலாம் ரொம்ப ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். வாஸ்து சொல்லுவாங்க. மரத்துக்கும் இதுக்கும் இந்த வாஸ்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்க யார் பெரியவங்க கேளுங்க. நான் கோயிலுக்கே டோர் கொடுத்துருக்கேன். நீங்க யூடியூப் சேனல்ல பாருங்க. அம்மன் கோயிலுக்கு டோர் கொடுத்துருக்கேன். இப்போ மைசூர்ல பெரிய கோயில்ல டோர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆந்திராவில் ஒரு டோர் கொடுத்துருக்கேன் கோயில்ல. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல டோர் கொடுத்துருக்கேன். எல்லாமே என் சேனல் சைஸ் ஸ்டீல் டோர் சேனல் இருக்கு, எல்லாம் பார்க்கலாம். ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவரிடம் 5000-10,000 பேர் பாக்குறாங்க சேனல் இருந்து. ஸோ வந்துட்டு வாஸ்துக்கும் இந்த டோருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மெயின் டர்மேட் இஷ்யூ. உங்க வீட்டு நீ என்ன மரம் போட்டா கூட
என்ன டீக் போட்டா கூட கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு டர்மேட் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா செவரும் டேமேஜ் ஆகும். எல்லாமே உங்களுக்கு டோட்டல் பில்டிங்கே சாப்பிடும் டர்மேட். அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசு அந்த மாதிரி தோணிட்டே இருந்துச்சுன்னா இந்த வாசப்படி கீழே ஒரு உட்டோட இது பிட்டு வச்சிடலாம். இந்த வாசப்படி கீழே ஓகே இங்க வச்சுக்கலாம், சைட்ல கூட வச்சுக்கலாம். ஓகே வச்சுட்டு நீ பூஜை போட்டு விட்டீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு அந்த பயோ ஃபீலிங் இருக்காது. புரியுது. ஸோ ஐ எம் மேக்கிங் யூ டு பை த ப்ராடக்ட் ஈஸிலி உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா. வெளில பாத்தீங்கன்னா இப்போ சர்டன் பாத்தீங்கன்னா ஒரு 6க்கு 7 டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனில. நான் வந்து உங்களுக்கு வந்து 75,000 ருபீஸ் சொன்னேன். 95,000 ரூபாய் இங்க இருக்கு, 75,000 ருபீஸ் இங்க இருக்கு. ஸோ அது வந்து என்னோட யூடியூப் சேனல்ல இருந்து கேள்விட்டு சொல்றாங்க, அது எடுங்க. புரியுது. இது எடுங்க, இந்த மாதிரி பிரைஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன், ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்க காம்போ ஆஃபர் பத்தி சொல்லிட்டேன், எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். காம்போ ஆஃபர் நிறைய 3 மாடல் இருக்கு. 3 அடி டோர்ல, 3 அடி டோர்ல, 4 அடி டோர்ல இருக்கு கொடுத்துருக்கேன். இது ட்வின் டோர், அது டோர் இன் டோர் சொல்லுவாங்க. 3 கேல் வருது, 4 கேல் வருது, 2 சைஸ்ல வரும். இது 3 கேல் வாங்கினீங்கன்னா ஆஃபர்ல இருக்கு. 4 அடியில ஆஃபர் இல்ல, இப்போதான் வந்திருக்கு. 3 அடியில பாத்தீங்கன்னா 59,000 ரூபாய் டோர் காஸ்ட். இது நாங்க வந்து 10% டிஸ்கவுண்ட்ல இந்த டோர் கொடுக்குறோம் உங்களுக்கு. 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது ட்வின் டோர் நல்லா சாலிடா இருக்கும். திறந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுல மொத்தம் 3 மாடல்ல வரும். 3 மாடல்ல நீங்க என்ன மாடல் இருக்கு அதை எடுத்துக்கலாம். 10 இன்ச் ஃப்ரேம்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் பாயிண்ட், இது வாஞ்சை லாக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க மத்த கடைக்கு போனீங்கன்னா ஹுக் லாக் வருது, அந்த லாக் வருது, இந்த லாக் வருது சொல்லுவாங்க. இந்த வாஞ்சை லாக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பிராண்டட். இது உங்களுக்கு இந்த மத்த கம்பெனி போனீங்கன்னா இந்த அவங்க கம்பெனி பேர்ல இதுல எழுதிருக்கும், அது லோக்கல் காஸ்ட் கட்டிங். அது இது வந்துட்டு அவுட் சோர்சிங் பண்ணி நாங்க போடுறோம். வாஞ்சை லாக் சிஸ்டம்னா உங்களுக்கு பிராண்ட், சைனால ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனி அது. சோ உங்களுக்கு வந்து மொத்தம் உங்களுக்கு 16 லாக் வரும் உங்களுக்கு. இது வந்து பிராண்டட் லாக் சிஸ்டம். நீங்க ரஃப் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு வாட்டி யூஸ் பண்ணா கூட சீக்கிரமா சிலிண்டர் ஹெட் கெட்டு போகாது. நீங்க ஹுக் லாக் அந்த லாக்லாம் போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பார்ட்ஸ் கிடைக்காது. இது வந்து நீங்க வந்துட்டு நீங்க 10 வருஷமா இதே லாக் சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்றோம், ஃபியூச்சர்ல தான் மெயின்டைன் பண்ண போறோம். நாளைக்கு இந்த டோர் இருந்தா கூட பார்ட்ஸ் சீக்கிரமா கிடைச்சிரும். மத்த கடையில போனீங்கன்னா பார்ட்ஸ் கிடைக்காது. இந்த லாக் அந்த லாக் சொல்லுவாங்க. புது லாக் சிஸ்டம் எடுத்துட்டு வராங்க, அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது உங்களுக்கு. நிறைய லாகிங் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சிலிண்டர் ஹெட்ல பாத்தீங்கன்னா லோடு போயிட்டு சீக்கிரமா சிலிண்டர் கெட்டு போய் சான்ஸ் இருக்கு. பட் அதனால நாங்க வந்து ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி லாக் சிஸ்டம் கொடுத்தனால உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. உங்களுக்கு பிராண்டட் லாக் சிஸ்டம் இது உங்களுக்கு. சோ வந்துட்டு இது வந்துட்டு மொத்தம் 3 மாடல் இருக்குது. ட்வின் டோர்ல 59,000 கொடுக்குறோம், 10% டிஸ்கவுண்ட்ல தரும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நிறைய பேர் கலர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, கலர்ஸும் வந்து வச்சிருக்கீங்களா? இதுல 3 மாடல் இருக்கு. 3 மாடல்ல கஸ்டமருக்கு வந்து எடுத்துக்கலாம், புக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு புது மாடல் இருக்கு நம்மளுது. இது மார்ஷல் சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான டோர் இது உங்களுக்கு. கலரும் சூப்பரா ரோஸ்வுட் கலரு, ஹெவி டியூட்டி சாலிட் டோரு, 100% வாட்டர் ப்ரூஃப் டோர் சொல்லுவாங்க. 200 மைக்ரான் பெயிண்ட். இது உங்களுக்கு அருமையா இருக்கும் டோர் உங்களுக்கு. இதுல எதுவும் ஆஃபர்ஸ் கிடையாது சார், ஓகேங்களா? இதுல ஆஃபர்ஸ் தர முடியுமா? ஆமா, இதுல ஆஃபர்ஸ் கிடையாது. இது ரொம்ப டைனாமிக் டோர், அதிகமா கஸ்டமர் விரும்பி வாங்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டோர். சூப்பர் பிரதர். சோ அது மாதிரி மத்த டோர்ஸ்லாம் வந்து பாத்துடலாமா? மத்த டோர் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம கிட்ட டைனாமிக் டோர் சொன்னோம்னா இன்னும் டோர் இருக்கு, மாடல் சொல்லுவோம். ஆமா, இது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வருது. ஒரு இன்ச்சோட தூக்க முடியாது, நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஒரு வாட்டி வரும்போது கலெக்ஷன்ஸ் எப்படி பிரதர் எத்தனை வரீங்க? கஸ்டமருக்கு வந்து சாய்ஸ் தரேன் வாங்குறதுக்கு. ஆமா, அது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், எல்லாமே குவாலிட்டி, நீங்க தூக்க முடியாது. கஸ்டமர் இருந்தாலும் நான் ஷோரூம் கூப்பிடுறேன், ஷோரூம் வாங்க செக் பண்ணி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்ச் தூக்கி காட்டிருங்க. இந்த டோர் 3.25 கேல் தான், 24,000 ருபீஸ். பிரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. முதல்ல வந்து 21, 22 இருந்தது, பிரைஸ் இன்க்ரீஸ். ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா முதல்ல எல்லாம் நம்மளது GI தான் வந்துட்டு இருந்து, கேன்லைஸ் தான் வந்துட்டு இருந்து. இப்போ GL வருது, கேன் வலூன் வருது. நம்ம 2025 மாடல் எல்லாமே, நான் இப்போ காமிச்ச டோர் எல்லாமே 2025 மாடல் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இதெல்லாம் சைனால இருந்தா வருது ப்ரோ, வேற எந்த நாட்டுல இருந்து வருது இல்ல. தைவான்ல இருந்து வருது இல்ல, வேற எந்த நாட்டுல இருந்து வருது இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வுட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. வுட் ஃபினிஷிங், சைனீஸ் டோர், சைனீஸ் டெக்னாலஜி உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டோர் இருக்கு. இந்த டோர் 23,000 3.25 கேல் இருக்கு நம்ம கிட்ட. இதுலயே 3 அடி வரும். இதுல 3 அடி டோர் வந்துருச்சு எங்ககிட்ட. பாக்ஸ் ஃப்ரேம் வருது. பாக்ஸ் ஃப்ரேம் சொன்னோம்னா ரன்னிங் வால்ல மாட்டுறது. இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாம் சொல்றேன், ரன்னிங் வால் கொடுத்துட்டாங்கன்னா பாக்ஸ் ஃப்ரேம் தான் போட முடியும். இப்போ நீங்க ஷோரூம் வரீங்கன்னா உங்களோட வாலோட டைரக்ஷன் போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க, சைஸ் எடுத்துட்டு வந்துருங்க. சைஸ் என்னென்ன சைஸ் வரும் நான் சொல்றேன். கஸ்டமருக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். 3 கேலு, 3.25 கேலு, 3 கேலு, 4 கேல், 5 கேலு, 5க்கு 8 வருது, 7க்கு 6 வருது, 8க்கு 5 வருது, 8க்கு 6 வருது.
இது ஸ்டாண்டர்ட் சைஸ். ஓகே கஸ்டமைஸ் பண்ணி அது பண்ணி கஸ்டமைஸ் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது சார். கண்டிப்பா இட்ஸ் நாட் சோ ஈஸி. நீங்க கஸ்டமைஸ் ஆர்டர் எனக்கு கொடுத்தீங்கன்னா 6 மாசம் ஆயிரும். யாரும் 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. கண்டிப்பா சோ அதே மாதிரி இந்த டோர் டைனமிக் டோர், எக்ஸலன்ட் டோர். உங்களுக்கு 3.4 டோர்லயே 9.5 இன்ச் ஃப்ரேம் கொடுக்குறோம் வித் மோல்டட் ஃப்ரேம். ஒரு மோல்டட் ஃப்ரேம், ஃபிளாட் ஃப்ரேமோட மோல்டட் ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி உங்களுக்கு. ஓகேங்களா? ஆமா. ஒரு உங்களுக்கு இந்த 3.4 டோர் இது விண்டோ கிரில் டோர் சொல்லுவாங்க. இதை நீங்க வந்து திறந்து பாத்துக்கலாம் யார் வந்திருக்கா சொல்லி. இந்த மாதிரி பாருங்க, யாராவது வீட்டுல லேடிஸ் ஜென்ட்ஸ் தனியா இருந்தாங்கன்னா, ஓகே யாராவது பசங்க தனியா இருந்தாங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன் ஒரே டோர்ல ஆயிரும் உங்களுக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 3.4 37,000 ரூபாய் வருது. ஓகே பிரதர், பெயிண்டிங்லாம் செமையா இருக்குல்ல, பட் ஆனா இயர்ஸ் போக போக ஏதா ஆகும். இல்ல இது வந்து 180 மைக்ரான் பெயிண்ட் சார். ஓகே 189 பெயிண்ட், 180 மைக்ரான் பெயிண்ட். அது ப்ராசஸ் நான் சொல்றேன், நீ கேட்டதால நான் சொல்றேன். நம்ம டோர்லாம் பாத்தீங்கன்னா ஹாட் டிப் கேன்வலைஸ் டோர் சொல்லுவாங்க. ஹாட் டிப் கேன்வலைஸ் டோர்னா டிப்பிங் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது. இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்களா, அந்த கார் வந்து ஒரு டிப்பிங் ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க, அதுக்கப்புறமா பெயிண்ட் ஃபினிஷிங்லாம் பண்ணுவாங்க. அதுதான் ஹாட் டிப் சொல்லுவாங்க. நிறைய பேர் மார்க்கெட்ல வந்துட்டு எலக்ட்ரோ கேன்வலைஸ் டோர் தான் விற்கிறாங்க. எலக்ட்ரோ கேன்வலைஸ் ஷீட் தான் மெலிசா இருக்கும் ஷீட் உங்களுக்கு. ஓகே மெலிசா இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சீக்கிரமா நல்லா இருக்கும். டோர் பார்க்க டைனாமிக்கா இருக்கும். ஆனா அதோட உள்ள ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்காது. புரியுது. நம்ம டோர்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ரஃபா இருக்கும் பாக்குறதுக்கு டோர். ஆனா உள்ள ஏன் ரஃபா இருக்குன்னா ஹார்ட் டிப் கேன்வலைஸ் டோர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிப்பிங் ப்ரெஸ் பண்ண டோர்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும், ரஃப் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கு டிப்பிங் ப்ரெஸ் பண்ணிட்டு பிறகு திருப்பி ஜிங்க் அலுமினியம் கோட்டிங் டிப் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் ஜிஎல் கேன்வலூனுக்காக. மார்க்கெட்ல எல்லாம் ஜிஐ தான், ஜிஐ கூட கிடையாது சார், கோல்ட் ரோல் தான் விற்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்க பெரிய ஷோரூம் பாப்பீங்க, நீங்க வந்து எப்பா பெரிய ஷோரூம் இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, நீங்க வேற ஹோட்டல் போய் சாப்பாடு சாப்பிடுறோம், அது குவாலிட்டி டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா. சோ வந்து எங்கள்கிட்ட குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு, குவாலிட்டி அஷூரன்ஸ் தரேன். மெயினா சர்வீஸ். மெயினா சார் இது நல்லா இருக்கா, நல்லா சேல் பண்ணுவேன், இல்லைன்னா சேல் பண்ண மாட்டேன். ஓகே. கஸ்டமர் என்ன நம்பி தான் வாங்குறாங்க, ப்ராடக்ட் நம்பி வாங்கல. சூப்பர். ப்ராடக்டோட கேரண்டி நான், நீங்க எதுவும் நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த டோர் 3.5 கீழ் இருக்கு, பார் ஹேண்டலோட வருது, ஆர்டிகல் லைன்ஸ் வருது அலுமினியம். இது 3 கீழ், 3.4 கீழ், 3 கீழ், 4 கீழ் இருக்கு. அதே மாதிரி இந்த மாடல் இருக்கு. இது வந்துட்டு பிரெஞ்ச் ஹேண்டலோட வரும் உங்களுக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 36,000 rupees வரும். நீங்க குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம், 100% குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே இது மாதிரி இருக்கு, இது மிடில் ஓப்பனிங் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு மிடில் ஓப்பனிங். இது இந்த டோர் உங்களுக்கு ரொம்ப டைனமிக்கா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும் டோர். இது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மிடில் ஓப்பனிங். ஓகே பிரதர், இப்ப பாக்குற வியூவர்ஸ் வந்து இப்ப வீடியோல பார்த்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்கன்னா நீங்க நிறைய டீடைல் கொடுக்கலாம் சார். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சையட் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பிரைஸ் கொடுக்குறான், ஏன் அவ்வளவு கம்மி பிரைஸ் கொடுக்குறான். நான் கஸ்டமரோட ஹார்ட் அண்ட் மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு என்னோட ப்ராஃபிட் லெவல் குறைச்சு கொடுக்குறேன். நான் வந்து கஸ்டமரோட க்ரோ பண்ண விரும்புறேன். கஸ்டமர் வந்து ஹார்ட் அண்ட் மணில வீடு கட்டுறாங்க, லோன் வாங்கி கட்டுறாங்க, பாரோ பண்ணி கட்டுறாங்க. அவங்கள நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க பிரைசிங்ல. தயவுசெய்து ஏமாற வேண்டாம். இது ப்ராடக்ட் பாருங்க, இது வந்து 100 mm, இது 100 mm டோர். இது 2.8 mm ஃப்ரேம் திக்னஸ், மோல்டட் ஃப்ரேம். உங்களுக்கு ஜஸ்ட் 50,000 rupees உங்களுக்கு 100 mm. ஓகே. டோரோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு. சூப்பர் ப்ரோ, எக்ஸலண்டா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி உங்களுக்கு. ஆமாயா இருக்கு பிரதர். நல்லா. அதே மாதிரி இந்த டோர் இது டைனாமிக்கா இருக்கும். இது வந்து 3 கீழ். ஓகே. திஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஓபன், ஸ்லைடிங் ஓபன், ஒரே டோர்ல ஸ்லைடிங் ஓபன், காப்பர் ஃபினிஷிங், ரொம்ப நல்லா இருக்கும் டோர். சூப்பர் பிரதர். சோ ஃபினிஷிங்கா இருக்கும், ஃபினிஷிங் எக்ஸலண்டா இருக்கும், காப்பர் டோர் செமையா இருக்கு. அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அட்லியர் சொல்லி பேர் சொல்றோம். இது வந்து பீகாக் டோர் சொல்லி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து சந்திரமுகி சொல்லி ஃபேமஸ் ஆயிட்டது. இந்த டோர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேஸ்ட் அலுமினியம் சொல்லி விற்கிறாங்க. கஸ்டமர் வந்துட்டு அவங்க பக்கத்து கடையில போயிட்டு விசாரிக்கிறாங்க, கேஸ்ட் அலுமினியம் சொல்றாங்க. கேஸ்ட் அலுமினியம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு மேக்னெட் வாங்கிட்டு போயிருங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் தொங்கிட்டு இருக்கும், எடுத்துட்டு போயிட்டு இப்படி போய் ஒட்டுனீங்கன்னா அது வந்துட்டு ஒட்டிடுச்சு அப்படின்னா அது கேஸ்ட் அலுமினியம், சாரி நார்மல் ஜிஐ டோர். அது ஒட்டல அப்படின்னா கேஸ்ட் அலுமினியம் அர்த்தம். இது பாருங்க, ஒட்டல பாருங்க. ஓகே. ஒட்டுதா? ஒட்டல. அதே மாதிரி இது வந்து ஜிஎல் டோர், இது கேன்வலூன். இது இதுல ஒட்டும் பாருங்க. இதே கஸ்டமர் கிட்ட சொல்லி கஸ்டமர் வந்துட்டு டபுள் த ரேட் வாங்கி கேஷ் அலுமினியம் சொல்லி கஸ்டமருக்கு விற்கிறாங்க. ஸோ இது ஒரிஜினல் கேஷ் அலுமினியம் டோரு. இதுல ஒட்டாது, ஒரிஜினல் கேஷ் அலுமினியம் ஒட்டாது. இதுலயே வித்தவுட் கேஷ் அலுமினியம் ஜிஎல் நம்ம கிட்ட இருக்கு. அது கொஞ்சம் காஸ்டிங் கம்மி உங்களுக்கு.
66,000 சம்திங் வருது உங்களுக்கு. ஓகே. இது வந்து 67,700 இந்த டோரு GL குவாலிட்டி. இது காஸ்ட் உங்களுக்கு 67,700 டோர் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தரலாம். சூப்பர். 10% டிஸ்கவுண்ட் மட்டும். இந்த டோர்ல 10% டிஸ்கவுண்ட் தரலாம். இதுலயும் 10% தரலாம். பிப்ரவரி 10ஆம் தேதி இருக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த லக்ஸரி டோரும் 10ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதி கொடுக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இது மிடில் ஓப்பனிங் டோர். இது ஓகே. இது மிடில் ஓப்பனிங். இது கூட உங்களுக்கு டைனமிக்கா இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட 3 கேல் டோர் நிறைய 24 to 25 மாடல்ஸ் 3 கேல் டோர் இருக்கு. இது 3.25 கேல் டோர். இது நல்லா இருக்கு, புதுசா வந்திருக்கு. ஓகே. 24,500 வருது காஸ்ட் உங்களுக்கு. இது எல்லாமே 3 அடி டோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஓகே எல்லாமே வெயில் நிறைய இடத்துல வெயில் படுற இடத்துல டோர்லாம் தனியா இருக்கு நம்ம கிட்ட. இப்போ உங்க வீட்டுல வெயில் படுது, வெயிலே பட்டுட்டு இருக்குன்னா அது தகுந்த டோர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. எல்லா டோர் சில பேர் சொல்லுவாங்க வெயில் இருக்கு நீங்க கிளியர் கோட் அடிச்சிங்கன்னு சொல்லுவாங்க. கிளியர் கோட் அடிச்சீங்கன்னா பபுள்ஸ் வரும். ஸோ கஸ்டமர்லாம் அது வேணும் உங்களுக்கு சொல்லி உங்க வாட்டர் ப்ரூஃப் டோரு வித் யூவி ப்ரொடெக்ட் டோர்ஸ் எங்கிட்ட தனியா இருக்கு. நீங்க ஷோரூம் வந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். டோர் பாத்தீங்கன்னா அல்மாண்ட் சொல்லுவாங்க. இது வந்து 3 கேலு, 3.25 கேலு, 3 கேல், 4 கேல் இருக்கு. இது வந்து மோல்டட் ஃப்ரேமோட வரும். இது புதுசா நம்ம கிட்ட வந்திருக்கு. அப்படியே யாரும் ஸ்டீல் டோரே சொல்ல மாட்டாங்க. வுடன் ஃபினிஷ்ல அப்படியே இருக்கு. தட்டினா சவுண்ட் வரும் உங்களுக்கு. இப்போ ஏன் தட்டினா அப்படி சவுண்ட் வருது, மற்றவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல விற்கிற டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹனிகோம் பேப்பர் தான் சொல்லுவாங்க சார். ஹனிகோம் பேப்பர் டோர்ல வந்து நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஹனிகோம் பேப்பர்லாம் இது உள்ள ஃபில்லிங் சொல்லுவாங்க. இது உள்ள என்ன இருக்கு, ஃபில்லிங். ஹனிகோம் பேப்பர் ஃபில்லிங் சொல்லுவாங்க. ஹனிகோம் பேப்பர் ஃபில்லிங் டோர்ல எடுத்து பிடிக்கும், ஷாக் பிடிக்கும் உங்களுக்கு. வெதர் ஹைட் அப்சர்வ் பண்ணும். ஓகே. உங்களுக்கு கலர் சீக்கிரம் ஃபேட் ஆகும். சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது அது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஐசோலேட்டட் கிடையாது. ஏர் கண்டிஷன் சக் பண்ணும். ஏர் கண்டிஷன் இப்போ ரூம்ல நீங்க டோர் போடுறீங்க. ரூம்ல டோர் போடும்போது ஏர் கண்டிஷன் சக் பண்ணும் ஹனிகோம் பேப்பர்ல. ஓகேங்களா. அப்போ ஏர் கண்டிஷன் கம்ப்ரஸர் கண்டினியூஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். நம்ம டோர்ல உள்ள எல்லாம் போடுறது ஹாட் ஃபோம் ராக்கூல் சொல்லுவாங்க. இதுவா ராக்கூல். ஓகே. ராக்கூல் ஃபில்லிங் இந்த டோர் உள்ள இருக்கும் ஃபில்லிங். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் மெஷ் இந்த மாதிரி மெஷ் வந்துடும். இந்த மெஷ் இருக்குல்ல ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஃபயர் சொல்லுவாங்க. அனிமிலியம் ஃபயர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும்னா எடுத்து பிடிக்காது, ஷாக் பிடிக்காது, ஐசோலேட்டட் ஆயிரும், சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும், உங்களுக்கு ஏர் கண்டிஷன் சக் பண்ணாது. ஓகே. இப்போ உங்க வீட்டுல ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு ப்ரோ, நேரா போய் நீங்க டோரோட ரெஃப்ரிஜரேட்டர் டோரை பிடிப்பீங்க. அப்ப என்ன எடுத்து பிடிக்க ஷாக் பிடிக்காது. ஏன் அந்த டோர் உள்ள ஹாட் ஃபோம் இருக்கும், ராக்கூல் சொல்லுவாங்க. நீங்க அதே சைட்ல எடுத்து போனா எடுத்து பிடிக்கும். கண்டிப்பா அங்க இருக்காது. ஆமா இருக்காது. ஸோ அது சேஃப்டி ப்ரிகாஷன் கொடுத்தா அது என்ன ஆகும்னா வெளில இருக்கிற டெம்பரேச்சர் உள்ள விடாது, உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வெளில விடாது. ஓஹோ. கூலிங் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இதெல்லாம் கஸ்டமருக்கு தெரியாது. கஸ்டமர் போயிட்டு அப்படியே டோர் கண்ணு முடியுதா டோரா, ஓ அப்படியா அப்படியா சொல்லி வாங்கிடுவாங்க. அவங்க பாருங்க நான் 9 இயர்ஸா இருக்கேன், இது 10th இயர் எனக்கு. நான் ஏமாத்தி கஸ்டமர் விற்கவே இல்லை. நீங்க இங்க வாங்கினா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த டோர் இப்படி இருக்கு பை, டோர் குவாலிட்டி இப்படி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் என்ன பிரைஸ் பை அப்படின்னு கேட்டுங்க. உங்க வீட்டுக்கே டோர் வந்துடும். நீ வரைக்கும் பண்ணிக்க வேண்டாம், சர்வீஸ் பத்தி வரைக்கும் பண்ணிக்க எதுவும் இல்லை. ஒன் டச் ஆஃப் கான்டாக்ட் நான் தான். நீங்க கஸ்டமர் கேர் ஃபோன் அடிக்க தேவையில்ல, நீங்க ஜெனரல் மேனேஜர் அடிக்க தேவையில்ல, நீங்க சர்வீஸ் அடிக்க தேவையில்லை. நீங்க டைரக்டா அந்த ஃபோன் அடிங்க, ஒன் டச் ஆஃப் கான்டாக்ட் நான் தான் உங்களுக்கு. சூப்பர். ஓகே. ஒன்னும் நீங்க டீடைல் தெரியும்னா சைஸ் ஸ்டீல் வளர்த்துறோம் சென்னைக்கு வாங்க, வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சார். ஓகே பிரதர். ஸோ மக்களுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவேர்னஸாக வந்து பேசியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே வந்து தேங்க்ஸ் ப்ரோ. அதே மாதிரி பார்த்துட்டு வரவங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லிட்டு தான் வந்து வாங்க வைப்பீங்களா பிரதர்? ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாமல் வருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வாங்கணும், எப்படி வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அவங்க சார்பாக வந்து நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி வெளியே வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொல்றதை வந்து கஸ்டமர்ஸ் நம்பி தான் ஆகணும், ஏன்னா பிளைண்டாக வந்து நம்புவாங்க. பட் அவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி தான் தெரிய வருது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை பார்த்து உஷாரா ஆவாங்க. கஸ்டமருக்கு எனக்கு என்னன்னா நான் வந்து கஸ்டமர் எவ்வளவு அவேர்னஸ் தரேன், கடைசியில கஸ்டமர் எனக்கே கேள்வி கேட்கறாங்க. அதான் எனக்கு பாக்குறது ரொம்ப சண்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. கஸ்டமர் என்னக்கே கேள்வி கேட்பேன், சார் நான் தான் சார் அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, திருப்பி எனக்கே கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கும். என்னடா எவ்வளவு சொல்லி கூட கஸ்டமருக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு கஸ்டமர் வந்து இப்படி சொல்றாங்களே, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். நான் வந்து கஸ்டமரோட ஃபேமிலி மெம்பர் ஆக விரும்புறேன். கஸ்டமர் ஃபேமிலியே ரேட் கம்மியா கொடுக்குறேன். யூ ஆர் மை பிரதர், ஐ எம் யுவர் பிரதர். நிறைய வீட்டுக்கு வந்துட்டு வாங்குறாங்க, கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. இது ஹார்ட் அண்ட் மணி. வீடு கட்டுறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு. இட்ஸ் நாட் சோ ஈஸி. இந்த ஜென்ரேஷன்ல வீடு கட்டுறது நாட் சோ ஈஸி. ஸோ நீங்க போயிட்டு 15,000 டோர் போயிட்டு 19,000 வாங்கிட்டு 72,000 ருபீஸ் 83,000 வாங்கிட்டு நீங்க ஏமாற வேண்டாம். ஸோ உஷாரா இருங்க. நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பாக்குறாங்க. நேரா வாங்க,
என் மேல ஏதாவது டவுட் இருக்கா நேரா வந்து பாத்துங்க ப்ராடக்ட்டை. நீங்க அந்த வெயிட்டே போட்டு காட்டுறேன். ப்ராடக்ட் ஒரு டோர் எடுத்தீங்கன்னா, சிங்கிள் டோர் பெட்ரூம் டோர் எடுத்தீங்கன்னா 48 கேஜி வரும். ஓகே மல்டி லாக் 3 கீழ எடுத்தீங்கன்னா 50 கேஜி வரும். நான் வெயிட்டே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே நாங்க மத்த கடை இப்போ வெயிட் போட்டு காட்ட சொல்லுங்க, காட்ட மாட்டாங்க. அதுலயே அவங்க தெரிஞ்சிடும் டியூரபிலிட்டி உங்களுக்கு. ஓகே ஸோ வாங்க, நான் பக்காவா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்குறேன். நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்க ப்ராடக்ட் எங்கிட்ட வாங்கிட்டு போகலாம். சூப்பர் பிரதர். ஸோ காம்போ ஆஃபர்ஸ் வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லிடுங்க. ஏன்னா அது காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா லக்ஸரி டோர் வாங்குனீங்கன்னா 10 பிப்ரவரி கொடுக்கலாம். கஸ்டமரோட ரிக்வஸ்ட்னால சில கஸ்டமர் லோன் வாங்கியிருக்காங்க பேங்க்ல இருந்து. அவங்க தான் என்ன மாதிரி இந்த டேட்ல 30ஆம் தேதி வாங்க முடியல பாய், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சொன்னால ஐ எக்ஸ்டெண்டட் அப் டு February 15th பிகாஸ் ஆஃப் கஸ்டமர் ரிக்வெஸ்ட். ஓகே ஏன்னா நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. கண்டிப்பா வந்துட்டு அவங்க இந்த அமௌண்ட் வந்து லோன்ல வந்து எடுத்து தரத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணால இன்னொரு 15 டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். சூப்பர் எஸ் சார். ஸோ வாங்குற நம்ம வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க புக் பண்ணிருங்க. உங்க டோர் இப்போ வந்து தீபாவளி தான் நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்க 95,000 ரூபாய் டோர் நீங்க புக் பண்ணி வச்சிருங்க காம்போ ஆஃபர்ல. உங்க டோர் எங்க கோடால சேஃபா இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை, சேஃபா இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் ஆனா கூட சேஃபா இருக்கும். அப்புறமா நீங்க எனக்கு 10 நாள் முன்னாடி சொல்லிருங்க, நான் அமுச்சு விட்டு மாட்டி கொடுத்துட்றேன். சூப்பர் பிரதர். ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஏன்னா அவேர்னஸ்லாம் வந்து கொடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஸோ வேற ஏதாவது மக்களுக்கு வந்து தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.